வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 41 அதனுடைய 1வது வசனம், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற தகப்பனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் தீமைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் தீங்கு செய்து கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, சொத்து தகராறுல, இன்னும் பண பிரச்சனையில, இன்னும் நிறைய காரியங்களின் நிமித்தம் தீங்கு உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்னை நான் விடுவிக்க போகிறேன். தீங்கு செய்கிற பகைவரிடத்திலிருந்தும் எதிராளிகளிடத்திலிருந்தும் தீமை எண்ணம் கொண்ட மனிதரிடத்திலிருந்தும் நான் உன்னை விடுதலையாக்க போறேன். நீ என்னை தேடுகிறபடியால், என் சமூகத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், என் வசனத்தை கேட்கிறபடியால், என் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடியினால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடக்கிற இந்த காரியத்தை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஏன் இந்த மனுஷன் எனக்கு தீங்கு செய்யறான்? காரணமில்லாமல் எனக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறானே, எப்ப பார்த்தாலும் என்னை குறி வச்சு தாக்குறான். ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்குது, அவனுக்கு ஏன் பிடிக்கல? ஆண்டவரே, எனக்கு நடக்குன்னு எத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற தகப்பனா இருக்கிறார். தீங்கை நினைத்து பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். தீங்கு செய்கிற மனிதரிடத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். இன்றைக்கே ஒரு முடிவு நாள், இன்றைக்கே ஒரு கடைசி நாள். தீங்குகள் உங்களை தொடாதபடி, தீங்குகள் உங்களை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் அதற்கு விலக்கி உங்களை பாதுகாக்க போறார். பயப்படாதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. இனி தீமை உன்னை தொடுவதில்லை. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து அவர் தமது சிறைகளாலே உங்களை மூடிக்கொள்ள போகிறார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவர் உங்களை மறைத்து கொள்ள போகிறார். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை நாட்கள் தீங்கோடு போராடி கொண்டிருக்கலாம், தீங்கோடு கூட வாதாடி கொண்டிருக்கலாம், தீங்கு நினைத்து பயந்து போயிருக்கலாம். இன்றைக்கு அதிலிருந்து விடுதலையாக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.